வணக்கங்க. ஒரு வீடியோங்க. அதை வந்துங்க, நாங்கள் பூசாரிபாளையத்துலேங்க அரசுபுர பகுதியில் குடியிருக்கேங்க. என் பேர் ஜெகநாதன். நான் இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸில் ஒர்க் பண்ணி ரிட்டையர்ட் ஆகிட்டேங்க. அப்பப்போ எனக்கு கொஞ்சம் வீடியோ போடுவேங்க. வீடியோ போட்டு ஜனங்களுக்கு சொல்லுவேங்க. மருத்துவ குறிப்பு அது இதெல்லாம் சொல்லுவேன். சொல்லிவிட்டு உங்களுக்கு ஒரு சின்ன வீடியோ போடுறேங்க. அதை வந்து நம்ம வீட்டினுடைய பக்கத்தில் மரத்தில் காய்ச்சி குலுங்குது. ஒரு மரத்தில் செடி கொடி பழங்கள் அது இதெல்லாம் பக்கத்தில் காய்ச்சி குலுங்குது. நம்ம செடியில் வந்து காய்க்குது, சரியானபடி காய்க்கிறதில்ல, சரியானபடி பூக்கிறதில்ல. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னாங்க, பக்கத்து வீட்டில் பூக்குதே அப்படின்னுட்டு நம்ம மரத்தை விட்டு போட்டு நம்ம இந்த மரத்தை பூக்கிறத விட்டு போட்டு பக்கத்து வீட்டில் பூக்குதே அப்படிங்கிறத வச்சுட்டு நம்ம அதையுமே நினச்சிட்டு இந்த மரத்தை கவனிக்காமல் விடக்கூடாதுங்க. அந்த மரம் பூக்குதே அப்படின்னு அதையவே நினச்சிட்டு நம்ம வீட்டு மரத்தை நீங்கள் கவனிக்காமல் விடக்கூடாதுங்க. அப்படி விடும்போது நமக்கு தாங்க கஷ்டம் வரும், நமக்கு தாங்க பிரச்சனை வரும். காஞ்சி போச்சுன்னு சுத்தமாக போயிடுச்சுங்களா? சுத்தமாக மரமே போயிடுச்சே இல்லைங்களா? அதை என்ன பண்ணுறோம்னாங்க, அதுக்கு என்ன குறைபாடு இருக்குது, என்ன வைட்டமின் சக்தி இல்லை, என்ன மண்ணல சக்தி இல்லையா, என்ன சக்தி இல்லை உடம்பு சரியில்லையா, இல்லை வேரில் பிரச்சனையா அப்படின்னு கிளறி தோண்டி எல்லாம் மண்ணெல்லாம் பறித்து அதுக்குண்டான உரங்கள் செடிகள் மருந்துகள் இதெல்லாம் அடித்து நல்லா தண்ணி விட்டு பாருங்க. மரம் செழிக்குங்க. மரம் காய்ச்சி கொத்தா தொங்குங்க. அதை கவனிக்கிற முறை இருக்குதுங்க. புரிஞ்சுதுங்களா? மரத்தை வந்து மரம்தானுங்க, அதே மாதிரி தானுங்க. கணவர்கிட்ட வந்து ஒரு குறை இருக்குதுன்னு சொன்னால் குறையே இருக்குதுன்னு சொல்லிகிட்டே இருந்து மனசுக்குள்ளே புழுங்கிட்டே இருந்து பிரயோஜனம் இல்லைங்க. கணவருக்கு என்ன உணவு நம்ம கொடுக்குறோம், எப்படி கவனிச்சுக்கிறோம், இதெல்லாம் மாற்றணும், இதெல்லாம் மாற்றி கொடுக்கணும். அவருக்கு அன்பாக பேசணும், பாசுணர்வோடு பேசணும், சிரித்து பேசணும். இப்படியெல்லாம் பேசுனீங்கன்னா உங்கள் கணவர்கிட்டையும் அதே மாதிரி எல்லாமே இருக்குதுன்னு சொல்ல வர்றேன். சரிங்களா? இந்த மரத்தினோட உதாரணம் தானுங்க அவருக்கு. நீங்கள் அதை பண்ணுங்க. அதை விட்டு போட்டு பக்கத்து வீட்டு மரத்தில் காய்ச்சி கொழுங்குதுன்ட்டு அதை பார்த்துட்டே இருந்தீங்கன்னா இவர் உடஞ்சிருவாருங்க. மரமாதிரி தான். சரிங்களா? பாருங்கள், குடும்ப வாழ்க்கை இப்படி பார்த்தா தாங்க குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்குது, நம்ம சந்ததிக்கு நல்லா இருக்குது. நமக்கு பின்னாடி இருக்கிற வீட்டுக்குள்ளே இருக்கிற சந்ததிகளை வளர்த்தி ஆளாக்கி படிக்க வச்சு நல்ல ஒரு ஸ்டடி பண்ணி சமுதாயத்தில் நல்லா வாழணும்னு சொன்னால் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் பார்க்கணும். வச்சுட்டுங்களா? பாய். எப்படி